இந்த அருமையான ஆராதனைக்குள்ளாக செல்ல போகிறோம். அப்படியே கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். அப்படியே அவரை நோக்கி பார்த்து, அன்புள்ள தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அப்பா பிதாவா இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உன்னதங்களில் வாழுகிற எங்கள் பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் உலாவ விரும்புகிற எங்கள் பரிசுத்த தகப்பனுக்கு சோத்திரம் ஐயா. அன்பின் தெய்வத்திற்கு சோத்திரம். தகப்பனாய் இருந்து எங்களை ஆலோசனை தந்து நடத்துகிறவருக்கு சோத்திரம். மகிமையின் தேவனுக்கு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை உடையவருக்கு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையே, இரண்டாவது வேலை ஆராதனையே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க வருகிறோம் ஆண்டவரே. பிதாவே, அப்பா பிதாவே, இந்த வேலையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட வாங்க, நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே. எங்கோ நாங்க வாழ்ந்திருந்தோம், பாவத்தில் அலைந்திருந்தோம், பாவ பிணியில் விழுந்து கிடந்தோம். அப்பா பிதாவே, எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த இரண்டாவது ஆராதனையில நீங்க எங்களை வழி நடத்துங்க ஐயா. அன்பின் தகப்பனே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தானே எங்கள் தந்தையாய் இருக்கிறீர் ஐயா. வழி நடத்துங்க. வர தாமதிக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வாங்க ஐயா. உங்க ஆளுகை இந்த இடத்தை சுற்றி இருப்பதாக. உங்கள் பரிசுத்த பிதாவின் மகிமை இந்த இடத்தை ஆளுகை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தந்தையர் தினமாக, அப்பாக்களின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தந்தையராய் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நமக்கான தகப்பனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புவது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே அவரவர்களுக்கு பிதாக்கள் உண்டு, தந்தையர்கள் உண்டு. ஆனாலும் நமக்கு ஒரே ஒரு தந்தையாய், அப்பாவாய், நல்ல ஆலோசகராய் இருக்கிற பரம தகப்பனை நோக்கி நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த முதல் பாடலாகவும் பாடப்போகிறோம். அப்பா உங்க சமூகத்தில் எப்போதும் ஆராதனை என்று சொல்லி உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் ஆராதிப்போம். நல்ல கரங்களை நல்ல முழு எல்லாரும் கை தட்டலாமே. இது உங்களுடைய அப்பா வீடு. சேர்ந்து ஆராதிப்போமா? அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகின்றீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகின்றீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீ, தாங்கி எங்களை நடத்துகின்றீ. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்லா கருத்தட்டி. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் தொல்லுதையா, தொல்லுதையா. கூப்பிடும் பறவை குஞ்சுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் பறவை பட்சிக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீ, மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்லா கரத்தடி. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை
அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகத்தோடு உங்க முழு இதயத்தோடு ஆராதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஆதரிக்கிறீங்களா, கையை தூக்குறீங்களா, பாடுறீங்களான்றதை நாங்க பார்க்கல. உங்கள் பக்கத்துல அருகில் நிற்கிற உங்க அப்பாவாகிய இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவரை உயர்த்தும்படி நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். இந்த இரண்டாவது பாடலை நம்ம ஆரம்பிப்போம். கர்த்தருக்குள்ளாக நல்ல முழு பலத்தோடு முழு உற்சாகத்தோடு நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது பாடலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய மேன்மையான பாடல். அதற்கு ஒரு வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 யோவான் 3:1 நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு எவ்வளவாக அன்பை பாராட்டினார் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கும். தேவன் நமக்கு கொடுத்த அன்பிலேயே மிகப்பெரிய அன்பு அவர் நம்மை மகனாக ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. அதன் வெளிப்பாடு தான் பரலோக பாக்கியத்திற்கான திறவுகோலான சாவியை நமக்காக சிலுவையில் வென்று கையில் எடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த பாடலும் அதே தான். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம வீட்டுக்குள்ள துக்கம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், வியாதி இருக்கும். இந்த உலகம் முடிவு வரையும் தான் அது இருக்கும். ஆனால் நாம் போய் சேருகிற ஒரே ஒரு வீடு உண்டு. பரம தகப்பன், பரம கானானாகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு. ஹல்லேலூயா. அங்க துக்கம் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் தான், எப்பயுமே மகிழ்ச்சி தான், எப்பயுமே துதி தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த பாடலை பாடும்போது கைகளை அசைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையே, காணுமே. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வீட்டுக்கு வந்து அப்படியே அப்பா வந்து நம்ம பிள்ளைங்களை பார்க்கும் போது எப்படி கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள இருக்கணும். இப்போ சரியா? என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடணும். யாரும் தூங்கக்கூடாது. ஓகேவா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? உற்சாகமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து
நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊற்றுகின்றார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊற்றுகிறார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அணிந்து கொண்டோம் மிதியடியை, அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட. அணிந்து கொண்டோம் மிதியடியை, அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்மளுடைய தகப்பனுடைய வீடா இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மகனாக மகளாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
அவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்குது உங்களுடைய தகப்பன் வீட்டில் உங்கள் தகப்பனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்களை விட அதிகமாக பெண்களுக்கு தான் அவங்க தகப்பன் வீட்டு ரொம்ப பிடிக்கும். உண்மைதானே? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் உலகம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, தாயோட அன்பு ரொம்ப மேலேயும் தகப்பனுடைய அன்பு ரொம்ப கீழேயும் மாதிரி காமிக்கும். அப்படி இல்லை, அவங்க இருவருடைய அன்பு அவங்களுடைய அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் முழுமையாக தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் உங்களையும் என்னையும் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா விதமான உயர்வுகளையும் விட்டு அவர் நமக்காக தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய அன்பை இருதயத்தை நினைத்தவர்களால் நீங்களும் நானும் எழுந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பிடத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள். இந்த நாளில் வந்தது வீண் என்று இல்லாதபடி நல்லது என்று காண உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முழு மனதோடு கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உங்களுடைய தகப்பனை நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க. உங்களுடைய கரத்தில் கொடுத்தவர்களால் நம்ம ஆராதனை ஏறெடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க கிருபை நிறைந்தவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்த இந்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் வானாதி வானங்கள் கொள்ளாத பரிசுத்தமுள்ள தெய்வனாய் இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீ ராஜாதி ராஜன், நீங்க கர்த்தாதி கர்த்தர், நீங்க சேனைகளின் தகப்பன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை. எல்லாரும் கைகளை உயர்த்தி முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றிலும் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவர் அப்பா, நீங்க உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா, உம்மை போல ஒரு தகப்பன் இல்லை அப்பா. ஆண்டவரே, தகுதியே இல்லாத எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தி இந்த இடத்திற்கு கொண்டு வந்து அழைத்து வந்திருக்கிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர். நீர் ஆயிரங்களிலும் பெரியவர், நீர் 10,000ங்களிலும் பெரியவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை அப்பா. ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடைய தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது கூட வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது. இப்பொழுதும் நம்ம பிறரை பார்க்காம, நம்ம இந்த உலகத்தை பார்க்காம, நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்காம, நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாய் இருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி நம்ம கரங்களை உயர்த்தி, நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. 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 இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே. இரு மடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே. இரு மடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து
soul, with all your strength. நம்ம அவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சேனைகளின் தேவன். ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். பூமி ஒழிந்து போனாலும் இவ்வாழ்க்கைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த நமது தேவாதி தேவனுக்கு அப்பா உமக்கே ஆராதனை. தகுதி உள்ள தகப்பனில் ஒருவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் ராஜாதி ராஜன், நீர் சேனைகளின் கர்த்தர். We worship you. You are glorious, you are magnificent, you are King of the kings and the Lord of the lords. We worship you. We lift up your holy name. सर्व सृष्टि कुमेजमान नीरे, सर्व सृष्टिயை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். सर्व सृष्टि कुमेजमान நீரே, सर्व सृष्टिயை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர் அப்பா. சர்வ சிருஷ்டியையும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் சிருஷ்டித்தீர், சகலத்தையும் நீர் உண்டாக்கினீர் என்று வேதம் சொல்கிறது அப்பா. எல்லாரும் நல்ல பலத்த கரவோஷத்தோடு அந்நிய பாஷையில பேசுறவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹந்துராக ரபாலா ராதிராக ஓ ஷியாத்ரபாலா ராக தீராபாலா ரி ஓ ஹந்துராபாலா தாராக தீராபாலா ராஷி ஓ தீராபாலா ராக தாராபாலா ரா ஓ ஷியாத்ரபாலா ராதிராக ரபூதரி காந்திராபாலா ரா. You are wonderful, you are glorious, you are King of the kings and the Lord of the lords. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா. அப்பா உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை. எங்கள் துதிகளிலே வாசமாய் இருக்கிறவர். கேருபீன்களும் ஷேராபீன்களும் எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கிற தேவன் இப்பொழுது நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். நம்ம மத்தியிலே அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு துதிகளையும் அவர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கும்படி உங்கள் தகப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு இதயத்தோடு ஆராதிக்கும்படி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடினவர்களால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களால் எல்லோரும் கரங்களை உயர்த்தி உங்கள் உலக தகப்பனுக்கே அவ்வளவு கனத்தை நம்ம செலுத்துவோம். ஆனால் சிலுவையில உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ரத்தம் முழுக்க சிந்தி தன் சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்து உங்களை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மகனாக மகளாக அவர் அழைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு உன்னதமான தேவனாய் இருக்கிறார். எந்த உலக தகப்பனும் செய்ய முடியாத காரியத்தை நம்முடைய பரம தகப்பன் செய்தவராய், அவரை நோக்கி உங்கள் இரண்டு கரங்களை உயர்த்தினவராய், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய அன்பு தகப்பனுக்கு முன்பாக என்னுடைய கரங்களை ஏந்தினவர்களாய், ஆண்டவரே என் கரத்தையும் கரத்தோடு இணைக்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா என்று ஒப்பு கொடுக்கலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வரிகளை நம்ம உண்மையோடு பாட போகிறோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள்
நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி எல்லோரும் சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்ட நல்ல தகப்பனுக்கு நன்றி. எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனுக்கு நன்றி. அப்பா, இந்த நல்ல வேளையிலையும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுடைய ஆராதனைகளை அங்கீகரித்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம் சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் தலை முதல் கால் வரை முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்ன தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையின் மீதியான ஒவ்வொரு பகுதியும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி நீங்களே வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.